உங்க ஃப்ரெண்டு அவரோட லவ்வருக்கு வாங்கின பேக நல்லா இல்லைன்னு சொன்னதுக்கு நீங்க ஏன் அப்செட் ஆகுறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, விடு. சரி, நம்ம தூங்கலாம். உட்காருங்க. ஏதோ ஒண்ணு இருக்கு. என்னன்னு சொல்லுங்க. அதான் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, விடு. என் மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க ஒண்ணும் இல்லைன்னு. சத்தியம்லாம் பண்ண முடியாது, பேசாம இரு. அப்ப கன்ஃபார்மா என்னமோ இருக்கு. சொல்லுங்க, என்னாச்சு? ஆ, அது ஏங்க, என்ன? அது அந்த பேக் நான் உனக்காக வாங்கினது. நேரா உங்ககிட்ட சொல்லாம சுத்தி வளைச்சு உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா நீ கழுவி ஊத்திட்ட. ஐயோ இல்லைங்க, உங்க ஃப்ரெண்டு துரையை எனக்கு பார்த்தாலே பிடிக்காதா? அதனால்தான் அவர் மேல இருக்கிற வெறுப்புல அந்த பேக் நல்லா இல்லைன்னு சொன்னேன். நீங்க வேணா இன்னொரு தடவை காட்டுங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். அட காட்டுங்க, கொடுங்க. ஏங்க, இப்போ வேற ஒரு ஆங்கிள் பார்க்கும்போது தான் இந்த பேக்கோட உண்மையான அழகே தெரியுது. ரொம்ப அழகா இருக்கு. இங்க பாரு, எனக்காகலாம் சொல்லிட்டு இருக்காத. ஐயா, நிஜமாவே நல்லா இருக்குங்கிறேன். போட்டோலயே காமிச்சிட்டு இருக்கீங்களே, நேர்ல எப்ப காமிக்க போறிய? பேக் எங்க? பேக் பைக்ல இருக்கு. எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் எடுத்து வரலாம்னு நினைச்சேன். நான் உங்க கூட தானே பைக்ல வந்தேன், நான் பார்க்கலையே. அதெல்லாம் உனக்கு தெரியாம சர்ப்ரைஸா என்னெல்லாமோ பண்ணி தான் இங்க கொண்டு வந்தேன். அதான் எல்லாரும் தூங்கிட்டாங்கல்ல, நீங்க போங்க, போய் பேக் எடுத்துட்டு வாங்க. என்ன முழிச்சிட்டு இருக்கீங்க? போங்க. அட போங்க. ஐயோ, யோசிக்காம இப்படி பேசிட்டோமே. கொடுங்க கொடுங்க கொடுங்க. ஏங்க, நீங்க போன்ல பிரைட்னஸ் கம்மியா வச்சிருக்கீங்க, அதான் பேக் டல்லா தெரிஞ்சது. ஆனா கலர் ரொம்ப நல்லா இருக்குங்க. எனக்காகலாம் சொல்லாதடி. ஏங்க, நிஜமாவே நல்லா இருக்குங்க. இப்ப பாருங்களேன், இத மாட்டிக்கிட்டு அப்படியே நடந்து போனா எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்குங்க. தேங்க்ஸுங்க.